வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகுதசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகுதசை நடைமுறைக்கு வரும். ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ குருவுடைய வக்கர நிவர்த்தி ராசிக்கு 10ஆம் இடத்துல. இந்த குரு ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நன்மை செய்யாத கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக கெடுதல் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற இடத்தை பொறுத்து இப்போ 10ஆம் இடத்துல தான் இருக்கார். அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் தசை பண்ணல, கோச்சார ரீதியாக 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த வீடு கொடுத்த கிரகம் புதன், ராசியாதிபதி. ராசியாதிபதியோட வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு நல்லது தான் பண்ணணும். இப்போ வக்கர காலங்களில் மட்டும் மைண்டு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிருக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பு, இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல, இல்லை திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளத்தை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம். எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். தசாபுத்தி நல்லபடியாக போயிட்டுருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். அதுலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு சில பேருக்கு நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்கு, பணம் வரல அப்படின்னாக்கா இப்போ பணம் வரும். அதாவது மணி லாக் ஆயிருந்துச்சுன்னா திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள். வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இன்னொன்று வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் உறுதியாக கிடைக்கும். இது தசா புத்தி ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு ராகு தசை நடக்குது. படிக்கிற காலகட்டத்தில் ராகு தசை பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால், இது மட்டும் இல்லாமல் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாக ஆகிருக்கும். படிப்பு ரீதியாக நிறைய தொலைகளை அனுபவிச்சிருப்பாங்க. அதில் தான் மன அழுத்தம், அது மாதிரி எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் தப்பாக எடுத்து இல்லைனாக்கா தடைகளை கொடுத்துருக்கும். அந்த தடைலாம் இப்போ குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு மாறும். ஏன்னா தசா நடத்தக்கூடிய கிரகம் ராகுவே குரு பார்க்குறார். இது கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாத குரு பகவான் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது, அதாவது 16 வருஷம் தசா புத்தி. இதில் 24லேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இன்னொன்று கோச்சார ரீதியாக நம்ம சனி பகவானையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ தசை சரியில்லை சார், இப்போ குரு தசை நடக்குது, ஆனால் குரு தசையே எனக்கு சரியில்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இது அவயோக தசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவயோக தசைனாக்கா அவயோக பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில், அதாவது மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடாது, உபஜய ஸ்தானங்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து இந்த குரு பகவான் தசை நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துரும். எப்படி பார்த்தாலும் 10 வருஷம் கன்ஃபார்மாக நல்ல பலனை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்துக்கு விதிவிலக்கு உண்டு. அது வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம், அதாவது சூரியன் சந்திரன்லாம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்தால் அந்த கிரகம் அந்த 6 வருஷமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்னாக்கா என்ன காரணம்? 7ஆம் இடத்துல சனி, அதாவது 2023 உங்களுக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சிங்களேன். உஷாராக இருங்க. அதாவது ரொம்ப தொழில் உஷாராக பண்ணுங்க. இன்னொன்று வேலையில் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அதாவது ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் நம்ம எப்படி இருக்க முடியும்? ஒரு சம்பள உயர்வு இல்லாமல் நம்ம எப்படி உழைச்சினே இருக்க முடியுமா அப்படின்லாம் கேட்கலாம். கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் கேட்டாலும் அது கொஞ்சம் காலதாமதத்தோடு கிடைக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் கேளுங்க, எதிர்பார்க்காதீங்க, ஆனால் கிடைக்கும். கிடைக்கலையா ஒரு நல்ல டைம் பார்த்து ஒரு வேலை மாற்றுறது, ஒரு இடத்த மாற்றுறது, அது மாதிரி பண்ணிங்க. தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது அவயோக தசை. நீங்கள் எங்கே இருந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணால் கூட எங்கே தான் கெடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கும் இந்த குருவுடைய தசை அப்படிங்கிறது. இது தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக பண்ணணும். 16 வருஷத்தில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு எங்கே இருந்து தசை பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த அதாவது குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு
கோச்சார ரீதியாக குரு வக்கர நிவர்த்தி ஆனாலும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா பண ரீதியாக ஓரளவுக்கு ஒரு ரிலீஸ் ஆகலாம். எங்கேயாவது மணி லாக் ஆகிருக்கு. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்காரு. இப்போ கடந்த காலத்தில் ஒரு மணி லாக் ஆகிருக்கு, ஒரு பண பிரச்சனை, இல்லை ஒரு கடன் பிரச்சனை, இல்லை வீட்டில் சுப விசேஷம் நடக்கலை. இது எல்லாமே முயற்சி பண்ணியிருந்தேன்னாக்கா இப்போ குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நடக்கும். டக்குன்னு ஏதோ ஒரு மாற்று சிந்தனை உங்களுக்கு தோணும். ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த குரு தசையில் பார்க்கலாம். அதுலேயும் குரு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறீங்கனாக்கா ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். தொழில் ரீதியாகவும் சரி, வேலை வாய்ப்பு ரீதியாகவும் சரி. நல்லா இருந்தது அப்படின்னாக்கா பரவாயில்ல. இந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நல்லபடியாக போகும். இன்னும் நல்லா ஒரு உழைக்கக்கூடியது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்திங்கிறது. நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வரேன்னா இந்த குரு தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சனி தசை தான் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படி பார்த்தாக்கா. ஏன்னா சனி நன்மை செய்வார். 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். எப்படி பார்த்தாலும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி இன்னொரு பாவத்துக்கு தப்பான பாவம், அதாவது கெடுபலன் செய்யக்கூடிய பாவத்துக்கு வந்துடுறார். கெடுபலன் செய்யக்கூடிய பாவகம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் அதிபதியே 5ஆம் அதிபதியாக வர்றதுனால இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் சரி, 6ஆம் அதிபதி கூட விட்டுருங்க. அவர் அவ்வளோ இது பண்ண மாட்டார். இன்னொரு பாவத்துக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி நல்ல அமைப்பை நல்லதை கொடுக்கக்கூடியவர் இவர் தான். அப்போ கெடுபலன் கொடுக்க மாட்டார். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு 10 வருஷம் நல்லது பண்ணும், பின்னாடி 9 வருஷம் நல்லது பண்ணும். அது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடத்தை பொறுத்து. இப்போ நம்ம பிரிச்சுப்போம். இதை தனித்தனியாக நான் இதுக்கு சம்மந்தமாக வீடியோ போடுறேன். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, சனி தசை ஆரம்பித்து 10 வருஷத்தில் இருக்கிறீங்க. அந்த 10 வருஷத்துக்குள்ளே நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும். இப்போ 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, இப்போ 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அடுத்த அஷ்டம சனி கூட உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, பரவாயில்ல, ஒரு மாற்று சிந்தனை கொடுப்பாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணம் வரதுலேயே அதை எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இல்லை வரலைன்னாக்கா பணம் வரும், ஒரு வருமானம் வரும், ஒரு தொழில் ரன் ஆகும். இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு பலன்கள் உண்டு இந்த குரு வக்கர நிவர்த்தினால. நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்படியே நல்லா போகும். இல்லை கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இன்னொன்று ரொம்ப உஷாராக பண்ணுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக போகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 6ஆம் இடத்துல சனி வரும்போது இப்போ 2023 ஒருத்தருக்கு சனி தசை ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கன்ஃபார்மாக கொடுக்கும். 6, 7, 8 வரும்போதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும். இன்னொன்று சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது சனி. மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ 6ஆம் இடத்துல சனி ஆரம்பிக்கும் போது ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா லக்னத்துக்கு அவயோகராக வந்துடக்கூடாது. இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம். அதே மாதிரி லக்னம் சுக்கிரனோட வீடோ இல்லை சனியோட வீடோ அது மாதிரி வந்தால் உங்களுக்கு சிறப்பு. குருவோட வீடோ வந்தால் கூட பரவாயில்ல. இந்த சனி தசைங்கிறது அந்தளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது, நல்ல பலன்களை கொடுத்துரும். இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள், இப்போ குரு பயிற்சி இல்லைனாக்கா ராகுகேது பயிற்சி எதுவாக இருந்தாலும் சரி, சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த சனி தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்க இல்லையா, இந்த ராசிக்கும் இதே லக்னமாக இருந்தாலும் சரி, இல்லை நட்பு கிரக லக்னமாக, இப்போ சுக்கிரனோட லக்னம் அப்படி இல்லைனாக்கா சனியோட லக்னம், இந்த லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா புதனோட லக்னமாக வந்தால் கூட அதே இந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நம்பாதீங்க, பெருசாக நல்ல பலனை கொடுக்காது. அப்போது தொழில் என்ன பண்ணுறது, நான் தொழில் செஞ்சுட்டு வரேன் என்ன பண்ணுறது, தொழிலில் நல்லபடியாக போகும். அதாவது மாற்றி தொழில் பண்ணக்கூடாது. மாற்று தொழில் திடீர்னு ஏதாவது மாற்றுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஆளை நம்பி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறது, அது மாதிரி. இன்னொன்று இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறது, சைடில் நீங்கள் அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்குறது, அதுமாரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்களோ அந்த நல்லபடியாக நல்ல தொழில் பண்ணுங்கள், உங்களுடைய பார்வையில் பண்ணுங்கள், ரொம்ப உஷாராக பண்ணணும். அந்த 9 வருஷத்தில் இருக்கிறவங்க சனி தசைக்கு இவ்வளோ இருக்குது. எம்ப்ளாயாக இருக்கிறீங்கனாக்கா கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்போ கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்கார், ராகுவும் நல்லா இருக்கார் 6ஆம் இடத்துல. அதெல்லாம் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ஒரு 10% இம்பாக்ட் எதனா கொடுக்கலாம். மன அழுத்தம் அது மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இது மாதிரி தான் கொடுக்குமே தவிர கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் பொதுவாக சொல்லணும்னா முதல் 10 வருஷத்தில் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக போவோம். இப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இந்த ராசிக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் பகை கிரகங்கள், எப்போ என்ன பண்ணுன்னே சொல்ல முடியாது. நல்லா போனாலும் கவனமாக போங்க தொழிலில் வேலையில்.
இல்லை கொஞ்சம் நெருக்கடியாக போகுதுனால ரொம்ப ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த ராசிக்கு புதன் அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய தசை. 10ஆம் அதிபதி ராசியாதிபதி. இவரே ஒரு சில பேருக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணுவார். இவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணிட்டு வராங்க. சின்ன வயசுலேருந்து தொழிலே நிற்காது, நிறைய தொழில் பண்ணுவாங்க. ஏன்னா கேந்திராதிபதி தோஷம் அது. 10ஆம் இடத்துல இவர் இருக்கக்கூடாது. அதாவது அந்த அந்த இடத்துக்கு உண்டான அதிபதி அந்த இடத்துல இருக்கக்கூடாது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். மாற்று தொழில் நிறைய பண்ணி அதுக்கும் மாற்று கருத்து இருக்குது, நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, விதிவிலக்கு உண்டு. எல்லாருக்குமே அப்படி சொல்லிட முடியாது. ஆனால் தொழில் பண்ணாமல் வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஆனால் இந்த தசையை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இவர் கெடுதல் சொல்ல முடியாது இந்த தசைக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். கெடுதல் பண்ண முடியாது, கெடுதல் பண்ணாது இந்த தசையில். இப்போ சனி தசைக்கு 10 வருஷம் 9 வருஷம் நான் பிரித்து சொன்னது காரணம் என்னன்னாக்கா கர்மகாரகன். அவரும் யோகாதிபதி. அவர் யோகாதிபதி. இவரை விட அதாவது புதனை விட இந்த கன்னியா ராசிக்கு சனி பகவான் வந்து முதல் தர யோகாதிபதினு சொல்லலாம். அதன் பிறகுதான் சுக்கிரன், அதன் பிறகு 3வது ஆள் தான் இவர் இந்த புதன். இந்த சனி பகவானுக்கு வந்து நான் வந்து 10 9 பிரித்து தான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து புதனுக்கு அப்படி நான் சொல்லலை. புதனுக்கு வந்து 10 7, அதாவது புதன் தசை செவ்வாய் புத்தியில இருந்து அந்த பிரிக்குதுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 7 வருஷம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது லக்ன பாவத்தை பொறுத்து. லக்னம் வந்து இந்த கிரக லக்னமாக வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு, அந்த 17 வருஷமும் நல்லா இருக்கும். இந்த கிரக லக்னமாக இல்லை, அதாவது புதன் லக்னமாக இல்லை, புதனுக்கு நட்பு கிரக லக்னமாக இல்லை, பகை கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அந்த 7 வருடம் அப்படிங்கிறது கேள்விக்குறி. இதை வந்து நம்ம இப்படி பேசக்கூடாது, நிறைய குழப்பங்கள் வரும். அதனால முதல் 10 வருஷம் பின்னாடி 7 வருஷம், முதல் 10 வருஷத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி நல்லா இருக்கும், பின்னாடி 7 வருஷத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாக உங்களுக்கு குரு நல்லா வந்துட்டாரு. பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், நன்மை செய்யாத கிரகம் இருந்தாலும் குரு நல்லா இருக்காரு அப்படின்னாக்கா சிறப்பு தான் உங்களுக்கு. இப்போ பண வரவு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலை செய்றீங்கன்னா வேலை நல்லா இருக்கும். புதன் தசைலாம் உங்களுக்கு அவ்வளோ கெடுதல் கொடுக்காது. ஒரு சில பேர் வந்து வேலையிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை பசங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. இது மாதிரி எந்த மாதிரியான இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். எப்படியாவது செவ்வாய் வந்து அப்படியே பிரித்து விட்டுரும் டோட்டலாக. பின்னாடி செவ்வாய் புத்தியிலேருந்து மாற்று கருத்து உண்டு எல்லாருக்குமே. அதே வந்து நன்மை செய்யும்னு சொல்கிறேன். ஆனால் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க இந்த புதன் தசையில். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா வக்கரமாக இருக்கும். ராசியாதிபதி வக்கரமாக தசை நடத்துகிறதோ இல்லை இதே லக்னமாக வந்து இந்த லக்ன நட்பு கிரகமாக வந்து, அதாவது இந்த ராசிக்கு நட்பு கிரக லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கும் இவர் வக்கரமாயிருந்தான்னு வச்சிங்களேன், இவர் ப்ராப்ளத்தை தான் கொடுப்பார். இன்னொன்று சூரியனோடவே இருக்கிறதுனால சூரியன் கிட்ட போய் அஸ்தங்கமாயிருவார். அப்பப்போ வந்து அந்த காரகத்துவத்தை எழுந்துருவார். அப்போ அந்த தசைங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது, நிறைய குழப்பங்களை கொடுக்கும் அந்த புதன் தசை அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா யோசிச்சு பண்ணுங்க. வேலை பார்க்குறீங்கன்னா பரவாயில்ல, வேலைலாம் ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். ஏன்னா இன்னொருத்தர் சார்ந்து இருக்கிறது, உங்களை சார்ந்து இருக்கிறது கிடையாது வேலை. நீங்கள் மட்டும் உழைக்க பாருங்க, அவ்வளோதான். சம்பளம் வேறு யாரோ கொடுக்க போகிறாங்க. தொழில் வந்து தொழிலதிபர், அந்த தொழில் சம்மந்தப்பட்ட முதலாளிங்கிறவர் வேறு, அவருக்கு வேறு தசை நடக்கும், அவரை பொறுத்தது. உங்களுக்கு வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. அந்த பண வரவெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்ப சுமைகள் எதுவாக இருந்தாலும் சரி கிளியர் ஆகும். குடும்பத்தில் எந்த குழப்பங்கள் இருந்தாலும் கிளியர் ஆகும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி, இது மாதிரி ஒரு நல்ல பலன்களை இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். 77 வயசுலேருந்து 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து கடைசியில் அந்த கேது வருது இல்லையா, இது என்ன பிரச்சனை கொடுக்குன்னாக்கா செவ்வாய் வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை கொடுக்கும். இன்னொன்று சனி வீட்டில் இருந்தாலும் சொல்லலாம், சொத்து சம்மந்தமான பிரச்சனை, இல்லைனா உடல்நலம், நோய் நொடி பிரச்சனை, இது மாதிரி கடன் வழக்கு, இது மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கும். அதில் அந்த கடன் இருக்குங்கன்னா ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும், வர வேண்டிய பணம் வரும். அது மாதிரி இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு என்னென்னா ஒரே ஒரு உடல்நிலை பிரச்சனைகள் வந்து கிளியர் ஆகும், மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாக வருது. இதெல்லாம் ஒரு நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பார்க்க முடியும். நன்றி.